ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா செஞ்சிக்கோட்டை. இப்போ செஞ்சிக்கோட்டைக்கு நம்ம போக போகிறது இல்லை. ஸோ செஞ்சிக்கோட்டை இதுதான் என்ட்ரன்ஸு. இது வந்து டிக்கெட் கவுண்ட்ரு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஆல்ரெடி செஞ்சிக்கோட்டையை கவர் பண்ணியாச்சு. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் ஆயிரங்கால் மண்டபம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆயிரங்கால் மண்டபத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறோம். ஹாய், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா ஆயிரங்கால் மண்டபம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செஞ்சிக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. லாஸ்ட் டைம் 2 வீக்ஸ் பிஃபோர் நம்ம கவர் பண்ணுறோன்னு சொன்னோம். இப்போ கவர் பண்ணல, இப்போ வந்திருக்கோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா பர்வதமலைக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த பர்வதமலையை நான் நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன், டைம் இல்லை. ஸோ அதே சேம் டைமில் இன்றைக்கி வந்து ஆயிரங்கால் மண்டபம் ப்ளஸ் ஆஞ்சநேயர் கோயில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், செஞ்சிக்கோட்டை இங்கே இருக்குது. ராணிக்கோட்டை தெரியல, இங்கே அங்கே இருக்க ராணிக்கோட்டை. அப்படியே பேக் சைடில் கிருஷ்ணகிரி கோட்டை இருக்குது. ஆக்சுவலாக என்ட்ரன்ஸ் வந்து அதுதான். இப்போது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்னும் பண்ணல. இங்கே இருந்த மண்டபத்தையே காணும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் மண்டபம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் மாரி மேலே வந்து இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கால அடைவில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு இருக்குது. இப்போதைக்கு சொச்சம் மட்டும்தான் இருக்குது. ஆயிரம் கால் என்னமா இருக்கும் இருக்கும் இருக்கும். இங்கேயும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் ஒன்று இருக்குது. இந்த தெரியுது பாருங்க, கிருஷ்ணகிரி கோட்டை. இது வந்து கிருஷ்ணகிரி கோட்டை. பட் இதுக்கு என்ட்ரன்ஸ் எப்படி இருந்தாலும் அந்த சைடுன்னு தெரியல. ஆனால் ராணிக்கோட்டை ராஜாக்கோட்டை விட இது பெரியசா இருக்கும் போலையா அகலத்தில்.
இது ஸ்ட்ரெயிட்டு பாரு, கரெக்டாக ஈவனாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட்டு பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் கூட வெளில வரல. இந்த சைடு பாருங்க, இது பாருங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க. மேலெலாம் பாருங்கள், பிளைனான போட்டு அந்த 2 ஜாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியராக பண்ணியிருக்காங்க. பட் மழை பெஞ்சா உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த இடத்துலலாம் லீக் ஆன மாதிரி இருக்குது. இதோ ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, அதேமாரி இதோ ஒன்று இருக்குது. இது வந்து பொண்ணோட அறைன்னு நினைக்கிறேன். இது மாப்பிள்ளையோட அறைன்னு நினைக்கிறேன். மேபி அதுதான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது வந்து பாருங்கள், இந்த கர்வ் டிசைன் பாருங்கள், இது இவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள் கர்வ் டிசைன். மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் இருக்குது. ஸோ மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ இதேமாரி சுற்றி இருக்குது. ஸோ அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, 2 இருக்குது. ஸோ அங்கே ஒன்று இருக்குது. இப்போ அந்த காலத்தில் இது பயங்கரமாக இருக்கும் போல் இந்த ஏரியாலாம். மண்டபம் ஃபஸ்ட்டு இருக்கும்போதா? ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இது வந்து கொஞ்சம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது பாருங்க, இது ஒன்று தனியாக இருக்குது. இதுலேயுமே வந்து பார்த்தேன், இதெல்லாம் நல்லா ஷைனிங்காக இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து உடைச்சிட்ருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு மண்டபம் இருக்குது, 1 அங்கே 2 3 அதேமாரி இருக்குது. மூட்டைலாம் அடிக்க வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் அறைகள்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அறைகள். இப்போதைக்கு கட்டை அடிக்க வச்சுருக்காங்க உள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து குளம் இருக்குது. இந்த குளத்தை வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எஸ், நீராதாரம். ஸ்டெப்பு பாருங்கள், 1 2 3. அங்கே தண்ணி இருக்கும்போது சுற்றி வந்து எடுத்துக்கலாம், இங்கே தண்ணி இருக்கும்போது சுற்றி வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து இதை துணி துவைக்கிறது யூஸ் பண்ணுறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தனியாக இருக்குது. நாய் பத்துன்றது. ஸோ பாருங்கள், இங்கேயும் அதே மாதிரி தனியாக இருக்குது. ஸோ மண்டபம் மாரி இருக்குது. இங்கே ஏதோ சிலை இருந்துருக்குது, சிலையே ஏதோ சம்திங் இருந்திருக்கு. ஸோ ஒன்றும் இல்லை, ப்ளைனாக இருக்குது. ஸோ இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது உள்ள நாய் தூங்கிட்டுருக்கு. உள்ளே வந்து பூசாரி பூஜை பண்ணிகிட்ருக்காரு. நல்லா அமைதியாக இருக்குது, சில்லுன்னு இருக்குது. மெயின் இந்த பில்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈவனாக இருக்குது.
இங்கே வந்து பூசாரி பூஜை பண்ணிகிட்ருக்கான்னு நினைக்கிறேன். இங்கே தனித்தனியாக ரூம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து தங்குறதுக்கு ரூம்னு நினைக்கிறேன். உள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தங்கலாம். இது ஒரு வழி. இது கோயில் வர வழின்னு நினைக்கிறேன். சுத்த நிறைய வந்துட்டே இருக்கு. திருப்பி இதை எடுத்து வந்துட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ இடம் சூப்பராக இருக்கு பாருங்க. இது என்ன தெரியுது? எப்போ இது வந்து கிணறுன்னு நினைக்கிறேன். கிணறுனா இல்லை வெளிமருந்து கிணறான்னு தெரில. இங்கே ஒரு கிணறு இருக்கு பாருங்க. இங்கே ஒரு கிணறு இருக்குது. உள்ள சாமி இருக்குது. ஃபோனுக்கு மேலே அலோவ் பண்ணுவாங்களா? பெல் இங்கேருந்து பாருங்கள், வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குது. பெருமாளா ஐயா? அந்த சாமி பேர் என்னது ஐயா? வெங்கட்ராமன். இது வெளியில் இருக்குல்ல ரெண்டு துவார பாலகர். அது தஞ்சாவூர் பிரதேஸ்வரர் கோயிலுக்கு முன்னால் வரும்போது ரெண்டு பேர் வந்த மாதிரி தானே. இவங்க தான் வந்து துவார பாலகர். நம்ம தஞ்சாவூர் பிரதேஸ்வரர் கோயில் ஃப்ரண்ட்லேயே வரும்போது ரெண்டு பேரும் இப்படி காரை இப்படி வச்சுட்டு இருப்பாங்க. அதுதானே? ஓகே ஓகே ஓகே, சேம் அதே தான் அதே தான். ஜெயன் விஜயன் உள்ள வீடியோ இருக்காங்க. உள்ள வந்து அற்புதமான சாமி சிலை ஒன்று இருக்கு. அங்கே உள்ள போவோம். சிங்கவரம். ஸோ அற்புதமான சாமி சிலை ஒன்று இருக்குது.
சாமி கும்பிட்டு எடுக்கலாம் சாமி எடுக்கும். பெருமாள் திருவடி, பெருமாள் பீடம், ஸ்ரீதேவி, பூமாதேவி, வெங்கட்ரமண, கருடாழ்வார். இது உள்ள இருக்க சாமி பேரு வெங்கட்ரமணன். வெங்கட்ராமன். வெளியில மட்டும் துவாரபாலகர். நீங்க இங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? இங்க 7 வருஷமா, 10-15 வருஷமா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளே போகும்போது 2 சைடு வந்து 2 துவாரபாலகர் இருப்பாங்க. அதேமாரி இந்த கோயிலுக்கு உள்ளே போகும்போது 2 துவாரபாலகர் இருக்காங்க. ஓகே போமாடா போமா அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை இங்கே. இது இல்லையா? இது உள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஸோ இது உள்ள லைட் மட்டும் எரியுது, வேற எதுவும் இல்லை. இதுதானா? பட் இது ஒன்றுமே இல்லையே. நெய் விளக்கு மட்டும் எரியுது. அது வேற ஏதாவது நமக்கு தெரியல, இருக்கும் நமக்கு தெரியல. இல்லாம ஏற்ற மாட்டாங்கல்ல. போமா இறந்து தானே வரையில அதில். அவ்வளோதான், போகலாம். மேலே ஏறான்னு சொல்லிட்டாங்களா? எல்லாம் டேமேஜாக இருக்கு. எப்போ உடனே காலி, அதான் எப்போ இது உடச்சிட்டு சொல்ல முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறி ஏறலன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே வரும்போதே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கோயில் தரப்புல வந்து மேலே வந்து ஏறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது. ஸோ நம்ம சேஃப்டிக்காக தான் வந்து மேலே ஏற வேணாம்னு சொல்லிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலே ஏற வேணாம்னு சொல்லிட்டாங்க சேஃப்டிக்காக. அவ்வளோதான், இங்கே முடிஞ்சுது. அடுத்து நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம், அது பக்கத்துலேயே இருக்கு.